வாத்தி ரைடு. ஆர்பி உதயகுமார் வீட்டில் வாத்தி ரைடு அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று அமித்ஷா வந்திருந்தப்ப ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அதிமுகவை சேர்ந்தவங்களாம் அவருக்கு சால்வை போற்றி மரியாதை பண்ணி வரவேற்றிருக்காங்க. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, பிஜேபியை விட அதிமுககாரங்க தான் நேற்று ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்காங்க. அதனுடைய பின்புலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் அமித்ஷா தமிழ்நாட்டில் கால் எடுத்து வச்சுட்டு முக்கியமான வேலைகளை முடிச்சிட்டு ஃப்ளைட்டில் பறந்த அடுத்த நாளே யார் வீட்லையாவது, குறிப்பாக திமுக பிரமுகர் வீட்டில் ரெய்டு நடக்கும். இடி ரெய்டு நடத்தும். அதே மாதிரி இந்த முறை மதுரையில் அமித்ஷா கால் எடுத்து வச்சதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, மதுரை மூர்த்தி வீட்டில் ரெய்டு நடத்துவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஏன்னா தென் மாவட்டத்தில் ரொம்ப செல்வாக்கான திமுக அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தற்போதைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தான். மதுரையில் கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் இருக்குது. இந்த 10 தொகுதியிலையும் கைப்பற்றணும். குறிப்பாக மதுரை கிழக்கு, திருப்பரங்குன்றம் இந்த 2 தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அமித்ஷா கிட்டே இருக்குது. அதே போல் முத்துராமலிங்க தேவரை பற்றி அமித்ஷா புகழ்ந்து பேசிட்டு போயிருக்கார். என்ன விஷயம்? முக்குளத்தோர் சமுதாய ஓட்டுக்களை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட முக்கியமான குறிக்கோள். அமைச்சர் மூர்த்தி ஒரு அசைக்க முடியாத ஒரு செல்வாக்கான நபர் அவர். அதனால் எப்படி செந்தில் பாலாஜியை இடி ரெய்டு நடத்தி செந்தில் பாலாஜியோட சோழியை முடித்தாங்களோ, அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி, தென் மாவட்டத்தில் மூர்த்தி நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். சத்தியமாக மூர்த்தி வீட்டில் இடி ரெய்டு நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, பதிலுக்கு திமுக என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆர்பி உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், ராஜன் செல்லப்பா இவங்க வீட்டில் திமுக விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு, லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு ரெய்டு நடத்த போகுது அப்படிங்கிற தகவலை வாமனா நேயர்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். திருப்பியும் சொல்கிறேன், இடி ரெய்டு நடத்துறதுக்கு முன்னாடியே திமுக என்ன பண்ண போகுது அப்படின்னா, திண்டுக்கல் சீனிவாசன், ஆர்பி உதயகுமார், குறிப்பாக ஆர்பி உதயகுமார் தான், மெயினாக ஆர்பி உதயகுமார் தான். ஏன்னா ஆர்பி உதயகுமார் ஒரு மிகப்பெரிய ஒரு பச்சோந்தி. ஆர்பி உதயகுமாரை மாதிரி ஒரு பச்சோந்தியை பார்க்கவே முடியாது நீங்கள். அதுக்கு பிறகு ராஜன் செல்லப்பா வீட்டிலோ அல்லது ராஜன் செல்லப்பாவோட பையன் ராஜ் சத்தியன் வீட்டிலோ ரெய்டு நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆர்பி உதயகுமார் கடந்த ஆட்சியில் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார். நல்லா கொள்ளையடித்து சேர்த்து வச்சிருக்கிறார். அதே போல் ராஜன் செல்லப்பாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரை மேயராக இருக்கும்போது அவரும் நிறைய கரப்ஷன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த மதுரை மூர்த்தி யார்? எப்படி அவர் இந்த அளவுக்கு செல்வாக்கான ஒரு மனிதராக வளர்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் ஆரம்ப கட்டத்தில் அழகிரியோட ஆதரவாளராக இருந்திருக்கிறார். அழகிரியோட ஆதரவாளராக இருந்தாலும் எஸ்ஆர் கோபி, அப்புறம் பிஎம் மன்னன், இசக்கி ராஜா, இந்த குரூப்போட மூர்த்திக்கு லிங்க்கு கிடையாதாம். அழகிரிக்கு பிறந்த நாள் வந்ததுன்னா ஒரு 10,000 பேருக்கு மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ போட்டு அழகிரியோட மனசில் இடம் பிடிச்சிருக்கார். அதில் ரொம்ப சந்தோஷப்பட்ட அழகிரி மதுரை மூர்த்திக்கு
தங்க செயினோ அல்லது தங்க மோதிரமோ போட்டு விட்டுருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் அழகிரியோட ஒரு வலதுகரமாக செயல்பட்டவர் தான் இந்த அமைச்சர் மூர்த்தி. அதற்கு பிறகு யாதவ சமுதாயத்தை எப்படி மூர்த்தி வந்து கையில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். நான் எப்படி அது, ஏன்னா பொதுவாக எல்லாருமே வந்து முக்குளத்தோரை தான் தன்னோட கையில் வச்சுருப்பாங்க. ஆனால் மூர்த்தி வித்தியாசமாக யாதவ சமுதாயத்தை கையில் வச்சுருக்காரு அப்படின்னு யோசித்தப்ப சந்திரன் அப்படின்ற ஒரு யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர் மூர்த்தியை வளர்த்து விடுறதுல அவருடைய பங்களிப்பு முக்கியமானதாக இருந்திருக்குது. அந்த சந்திரன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முன்னாள் எம்பியான கோபாலகிருஷ்ணனோட உறவினர் அவர். அந்த ஒரு காரணத்துக்காக கண்டிப்பாக அமைச்சர் மூர்த்தியை பாராட்டியே தீரணும். ஏன்னா பெரும்பாலும் முக்குளத்தோர் சமுதாயத்தை தான் கையில் வச்சுருப்பாங்க. அமைச்சர் மூர்த்தி கொஞ்சம் வித்தியாசமாக யாதவ சமுதாயத்தை கையில் வச்சுருக்கனால நான் அவரை மனசார பாராட்டுறேன். சரி, அடுத்தது ஒரு கட்டத்தில் திமுக ரெண்டாக பழக்குது. ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள், அதே போல் அழகிரியோட ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டத்தில் மூக்க அழகிரி வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலம் ஃபார்முலாலாம் கையில் எடுத்து ஒரு அசைக்க முடியாத ஒரு செல்வாக்கான நபராக இருந்திருக்கார். அப்போ ஸ்டாலின் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மூக்க அழகிரியோட தீவிரமான விசுவாசியான மூர்த்தியை தட்டி தூக்குறாரு. மூர்த்தியும் ஸ்டாலினோட தீவிரமான ஒரு விசுவாசியாக மாறுறாரு. இதில் மூக்க அழகிரி குரூப் வந்து கோவப்படுது. மூர்த்தி மேலே முத்துவேல் அப்படிங்கிற ஒரு ஆதரவாளரை வச்சு மூக்க அழகிரி பிசிஆர் ஆக்டில் மூர்த்தி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்க சொல்கிறார். அடிப்படையில் அமைச்சர் மூர்த்தி அம்பலக்கார கல்லறான். அதுக்கு பிறகு கருணாநிதி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு முத்துவேல் உட்பட மூக்க அழகிரியோட ஆதரவாளர்களை கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நீக்கிறாரு. கருணாநிதியோட மனசுலையும் மூர்த்தி வந்து ஆழமாக இடம் பிடிச்சிருக்காரு. அதே போல் பெரியசாமியோட ஆதரவாளர் தான் இந்த மூர்த்தி. அதே போல் எப்படி மூக்க அழகிரி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சதோ, அதே போல் ஒரே குடும்பத்தில் சபரீசன் உதயநிதி அப்படின்னு ரெண்டு பிரிவாக இருக்கும்போது மூர்த்தி உதயநிதியோட கோட்டால அமைச்சராயிருக்கார். சபரீசன் பழனிவேல் பிடிஆரோட நெருங்கிய உறவினர். அவர் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர், முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த சபரீசன் மூலமாக அமைச்சராக்கப்பட்டவர் தான் பிடிஆர். அதே போல் உதயநிதி சப்போர்ட்டில் தான் அமைச்சர் மூர்த்தி வந்து அமைச்சராக்கப்பட்டார். உதயநிதியோட கோட்டாவில் தான் அவர் வந்து அமைச்சரானார் அப்படிங்கிறது இங்கே முக்கியமான தகவல். இப்போ கூட சமீபத்தில் கூட உதயநிதி இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது உப்புச்சப்பு இல்லாத காரணத்தை வச்சு எதிர்க்கட்சிகள்லாம் அரசியல் பண்ணாங்க. குறிப்பாக பிஜேபி. ஒரு பிரச்சனையும் இல்லை, அதில் எந்த விதமான ஒரு காரணமுமே இல்லை. ஆனால் உதயநிதியை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. மாவட்ட ஆட்சியர் வந்து தன்னோட சீட்டை விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உப்புச்சப்பு இல்லாத விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணாங்க. அந்த டைமில் அதிமுக வந்து சைலண்ட்டாக இருந்தது. பிஜேபி ஆக்டிவாக வந்து அரசியல் பண்ணாங்க. அதனுடைய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மூர்த்தி உதயநிதி கோட்டாவால் அமைச்சரானவர், பிடிஆர் சபரீசன் கோட்டாவில் அமைச்சரானவர். அதே மேடையில் பிடிஆரை உட்காந்துருந்தார். ஆனால் பிடிஆரை எல்லாரும் புகழ்ந்தாங்க. பிடிஆர் வந்து பிஸ்கட் கொடுத்தாரு, பிடிஆர் வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆரை பற்றி ஒரு வார்த்தை கூட பிஜேபி விமர்சனம் பண்ணவே இல்லை. உங்களுக்கு கூட தெரியும், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிடிஆர் ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அண்ணாமலை என்ன பண்ணார், 30,000 கோடிக்கு வந்து உதயநிதி வந்து ஊழல் பண்ணிட்டாப்ல அப்படின்னு. அண்ணாமலை அந்த ஆடியோ எடுத்து தன்னோட ட்விட்டரில் போட்டு அரசியல் பண்ணார். இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும், பிடிஆருக்கும் மூர்த்திக்கும் ஆகாது. இதை வச்சு பிஜேபி அரசியல் பண்ணுது, நடுவில் பூந்து அரசியல் பண்ணுது. பிடிஆர் சபரீசனோட ஆதரவாளர், மூர்த்தி உதயநிதியோட ஆதரவாளர். அந்த இடத்துல ஆட்சியர் தன்னோட சீட்டை விட்டு கொடுத்தாரு அப்படின்றது காரணம் கிடையாது. உண்மையான காரணம் என்னென்னா,
உதயநிதியோட கோட்டாவில் அமைச்சர் மூர்த்தி வந்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரானார். எப்படி சபரீசன் மூலமாக பிடிஆர் அமைச்சரானாரோ அதே மாதிரி உதயநிதியோட தீவிர ஆதரவாளர் மூர்த்தி, அதே மாதிரி இன்பநிதி ஐஸ் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஒரு 3 நாள் தொடர்ந்து அரசியல் பண்ணிச்சு. அதனுடைய உண்மையான காரணம் யாருக்குமே புரியாது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அமைச்சர் மூர்த்தியை மதுரையில் காலி பண்ணிட்டா எப்படியாவது பிஜேபி 10 சீட்டையும் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்குது. இந்த முறை பிஜேபி எடப்பாடி பழனிசாமி கிட்டேருந்து குறைந்தபட்சம் 50 சீட்டாவது வாங்கி தேர்தலில் நிற்குதா இல்லையான்னு பாருங்கள். இதில் பிஜேபிக்கும் எடப்பாடிக்கும் குடுமிப்பிடி சண்டை நடக்க போகுது. அதே போல் ஸ்டாலின் என்ன பண்ண போகிறாருன்னா, ஒவ்வொரு முறை அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஃப்ளைட்டில் பறந்த பிறகு யாராவது ஒரு முக்கியமான திமுக அமைச்சர்கள் வீட்டில் இடி ரெய்டு நடத்துறதுனால இந்த முறை மூர்த்தி செல்வாக்கானவர். மதுரை மாவட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்வாதி யார் அப்படின்னா அமைச்சர் மூர்த்தி. மூர்த்தி வீட்டில் இடி ரெய்டு நடத்துறதுக்கு முன்னாடி திண்டுக்கல் சீனிவாசன், ராஜன் செல்லப்பா, ஆர்பி உதயகுமார், குறிப்பாக ஆர்பி உதயகுமார் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு ஸ்டாலின் ரெய்டு நடத்த போகிறாரு அப்படிங்கிற தகவலோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.